ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்துணை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 11 மாதங்கள் கண்ணுக்குள் வைத்து கையுக்குள் வைத்து செட்டையின் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த மாதத்தின் 2 வாக்குத்தத்தங்கள் 2 தரப்பினருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, ஆண்டவர் வார்னிங்கை நிறைவேற்ற போறாரு. இன்னொன்று, கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தையை நிறைவேற்ற போறாரு. தலைப்பு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பதில்லை. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதிலும் எனக்கு பிடித்த பெயர்களை உங்களிடம் பட்டியல் போட விரும்புகிறேன். வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னவர், சொன்ன வார்த்தையை மாற்றாதவர், பொய் சொல்லாதவர், வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், அவர் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது, அவர் வார்த்தைகள் செய்வதை செய்துவிட்டே திரும்பும். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுவுத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இப்போ சொல்லுங்களேன், இந்த வாக்கு மாறாதவர் இன்று உங்களுக்காக இந்த புதிய மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். மக்களே, நீ ஜனவரி 1ஆம் தேதி ஆசீர்வாதமான வாக்குகளை கையில் வாங்கி வைத்து கொண்டு ஜெபித்திருப்பாய். எப்படி ஜெபித்திருப்பாய்? உண்மையாய் ஜெபித்திருப்பாய். நிபந்தனைகளை கடைபிடித்திருப்பாய். தற்காலிகமாய் அல்ல, நிரந்தரமாய் என தேடியிருப்ப. சந்தர்ப்பவாதமாக அல்ல, நிரந்தரமாய் அன்பு வைத்து என தேடியிருப்ப. எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்ப. நிபந்தனைகளை ஏற்று அதற்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்ப. என்னுடைய வாக்கு தத்தங்களை பொக்கிஷங்களாக வைத்து கர்த்தர் கொடுத்த வாக்கு, அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர் என்று ஜெபிச்சிருப்ப. ஒரு வாரம், பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள், இன்று இந்த மாதம், இந்த புதிய மாதம், நீ எத்தனை மாதங்கள் ஜெபித்திருந்தாலும், எத்தனை நாட்கள் ஜெபித்திருந்தாலும், எத்தனையோ வருடங்கள் காத்திருந்தாலும், இந்த டிசம்பர் மாதம் நான் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போகாது, நிறைவேற்றுவேன், அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களுக்காக, உண்மையாய் அவரை தேடும் கர்த்தருடைய ஜனங்களுக்காக, இரட்டை வேடம் போடாத கர்த்தருடைய ஜனங்களுக்காக, வெளியில் ஒன்று வீட்டுக்குள் ஒன்று ஆண்டவருக்கு ஒன்று என்று சொல்லி முகங்களை மாற்றிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக அல்ல, உண்மையாய் அவரை தேடும் கர்த்தருடைய ஜனங்களுக்காக, பெர்மனன்றாக அவரை தேடும் கர்த்தருடைய ஜனங்களுக்காக, உனக்காக நான் கொடுத்த வாக்குகளுக்காக நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் நீ காத்து கொண்டிருப்பாய். என் வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பதில்லை. என்ன ஒரு அழகான வார்த்தை! முக்கியமாக வாக்கு தத்தங்களை இன்று இந்த வார்த்தையை பார்த்த உடனே தேடுவீங்க. அந்த தேடுகிறவர்களுக்காக அல்ல, தேடாமல் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பொக்கிஷமாகி வைத்து ஜெபிச்சிங்களே, அந்த நிபந்தனைகளை கடைபிடித்து ஜெபிச்சிங்களே, உரிமை பாராட்டி ஜெபிச்சிங்களே, உங்களுக்காகத்தான். 2 வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்காக ஆசீர்வாதமான வாக்கை கொடுத்தாச்சு. இப்போ எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு தெரியுமா? இந்த யூத ஜனங்கள் பயங்கர மோசமானவர்களாக இருக்கிறார்கள், கலக வீட்டாராக இருக்கிறார்கள், கண்கள் இருந்து காணாமல் இருக்கிறார்கள்,
காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் இப்படிதாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவாங்க, நிர்விசாரமாக இருப்பாங்க, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியர்கள் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு, எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, இரட்டை வேடம் போடுகிறாய், உனக்குள் விசுவாசம் இல்லை, நீ வெளியில் ஒன்று வீட்டுக்குள் ஒன்று நடித்து கொண்டிருக்கிறாய், கர்த்தருக்கு நீ உண்மையாக இல்லை, இந்த காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும், இது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அழைப்புகளும் வந்து கொண்டே இருக்கிறது, நிர்விசாரம். இந்த யூத ஜனங்கள் பழமொழிகளை வைத்துக் கொண்டார்களாம். என்ன பழமொழிகள் என்றால், இந்த தரிசனங்கள் எல்லாம் ஒன்றுமல்ல, அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம், இதெல்லாம் நடக்காது, இனி காலதாமதமாகும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், நாட்கள் நீடிக்கும், தரிசனமெல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். 23வது வசனத்தில், நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல். சிறையிருப்புக்கு அனுப்புவேன். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, எச்சரிப்புக்கு கீழ்ப்படியவில்லை, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, எனவே சிறையிருப்புக்கு அனுப்புவேன், சிறையிருப்புக்கு அனுப்புவேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. நிறைய பேர் 1ஆம் தேதி ஆசீர்வாதமான வாக்குகளை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஆண்டவர் மனசில் ஆதங்கப்படுகிற வார்த்தைகளையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஊழியர்கள் முகத்தாட்சணியம் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, 24வது வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியுமான குறி சொல்லுதலும் இராது. நிறைய பேர் நடக்காது, இந்த ஊழியர்களெல்லாம் பேசுகிறது ஏதோ பேசி பிதட்டி கொண்டு இருக்கிறார்கள், நாம் நம்ம வழியில் போவோம், இதுதான் சத்தியம், இதுதான் நியாயம், அவர்களுக்காக ஒரு நீதி போட்டு அதன் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இல்லாமல் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு டெம்பரவரியாக தேவைக்கு மட்டும் முழங்காலுக்கு போடுகிற கூட்டம் இருக்குங்க. தேவைக்கு மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்களேன். அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதை விட சந்தர்ப்பவாத கூட்டம் என்று சொல்லலாம் பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற போர்வையில் இருக்கிற சந்தர்ப்பவாத கூட்டம். இனி கள்ள தரிசனமெல்லாம் செல்லாது மக்களே, முகஸ்துதியெல்லாம் செல்லாது. நீ கண்டித்து உணர்த்தும் ஊழியர்களின் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கள்ள தீர்க்கதரிசிகள் பக்கத்தில் ஓடுற, உன் முகஸ்துதிக்கு ஏற்ற மாதிரி உனக்காக நல்ல நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு நீ காத்துட்ருக்கிற. இதுதான் யூத ஜனங்களுக்கு எசேக்கியேல் மூலம் வந்தது பாருங்களேன். ஆனால் இது நடக்காது என்று நிர்விசமாக இருக்கிற அவர்கள் வாழ்க்கையிலே அது நடக்கும், சிறையிருப்புக்கு போவார்கள் என்பது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீங்கள் நீண்ட நாள் எந்த வாக்குத்தத்தங்களை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தீர்களோ அதில் ஒன்றும் தாமதிப்பதில்லை, ஒன்றும் தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பதில்லை. ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை தாவீதை அபிஷேகம் பண்ணினது. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் காலங்கள் ஓடியது, நாட்கள் ஓடியது, வருடங்கள் ஓடியது, ஆனால் சொன்னதை செய்தார். இன்று உங்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, அவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற தேவனுடைய ஜனமே, அவர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளில் ஒன்றும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்.